நான் நல்லா படிக்கிறனால எங்கள் மிஸ் என்ன லீடராக போட்டாங்க. என்ன குட்டீஸ், வசனம் படிச்சிட்டிங்களா? நான் தான் செஞ்சேன் சொல்லி எவ்வளோ பெரிய காரியத்தை சொல்லியிருப்போம். எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் நைட்டு பகமாக படித்து எங்கள் கிளாஸில் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் நான் நல்லா படிக்கிறனால எங்கள் மிஸ் என்ன லீடராக போட்டாங்க. நான் நல்லா படித்ததுனால எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சாங்க தெரியுமா. சரி நயோ, ஆனால் இப்படிலாம் பேசக்கூடாது. ஒரு வேளை ஏசப்பா கிருபை இல்லைன்னா உன்னால் எக்ஸாமே எழுதியிருக்க முடியாதுல்ல, ஒழுங்காக மார்க் எடுத்திருக்க முடியாது, அப்போ நல்ல ரேங்க்கும் வந்திருக்காது, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிருக்க மாட்டாங்கல்ல. அப்போ இப்படிலாம் பேசக்கூடாது. ஏசப்பா கிருபை இல்லைன்னா உன்னால் இப்படி எழுதியிருக்கவே முடியாது. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம சில்ட்ரன்ஸ் டைம் போய் பார்க்கலாம் வா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாத்தையும் சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராம் பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைனிகா ப்ரேயர் பண்ணுறியா? சரி, எல்லாரும் கண்ணை மூடுங்க, கையை கூப்புங்க. அன்புள்ள ஏசப்பா, அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாள் தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த சில்ட்ரன்ஸ் டைமை எங்களுக்கு ஆசை வைத்து தாங்க. இங்க சொல்லி கொடுக்குற பாட்டு கதை வசனம் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. எங்க கூடவே இருங்க. ஏசி மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஐயோ, உனக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு வரும்போது என்ன பேசிட்டு வந்துட்டு இருந்தோம்? நான் நல்லா படிக்கிறனால எங்க மிஸ் என்ன லீடராகவும் போட்டாங்க. நான் தான் கிளாஸ் லீடர் சொல்லி பேசிட்டு வந்தேன். பாத்தியா, உனக்கு நீயே பெருமையா பேசிட்டு இருந்தல, அதுக்கு ஆப்போசிட்டா தான் உனக்கு ஒரு ஏத்தாப்புல டாபிக் இருக்கு. என்ன டாபிக்னு தெரியுமா? என்னது? சிம்பிளர்னா நான் பழைய ட்ரெஸ் போட்டு என்ன வடிச்சு கொண்டு போட சொல்றியா? அப்படி இல்ல, சிம்பிளர்னா என்னன்னு சொல்லி இந்த சில்ட்ரன்ஸ் டைம்ல பார்த்து கத்துக்கோ. சரி நைனிகா. சரி, இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு வந்தாச்சு, அடுத்து என்னது? ஆக்ஷன் சாங் தான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டான்ஸ் ஆட ரெடியா? பாட்டு பாட ரெடியா? வாங்க பார்க்கலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே, ஆக்ஷன் சாங் படிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் சாங் என்னது அப்படின்னா டிங் டாங் டிங். எங்கள் கூட சேர்ந்து பண்ணுவோம், ஓகேவா? எல்லாரும் சூப்பராக படிச்சிங்க. இப்போ செகண்ட் சாங் பார்ப்போமா? செகண்ட் சாங் என்னன்னா 2 காசு போட்ட பாட்டி. எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? ரெண்டு காசு போட்ட பாட்டி கண்ட இயேசுவா
வாங்க ஆடி பாடிட்டு வந்துட்டீங்களா? நயோ நயோ, என்ன? நீ பெரிய படிப்பாளி தானே? ஆமா, லீடராவும் போட்டாங்க. மெமரி பவர் டெஸ்ட் பண்ணதுக்கு தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு டெஸ்ட் வச்சுருக்கோம். சரி வா, அந்த டெஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். அது என்ன டெஸ்ட் தெரியுமா? அடுத்து என்ன ப்ரோக்ராம்? மெமரி வர்ஸ். அந்த மெமரி வர்ஸை ஒழுங்கா படிச்சு வரியான்னு பார்ப்போம். ஓகே. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? உங்களுக்கு வசனம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். ஒரு அக்காவை கூப்பிடுமா? அக்கா சொல்ல சொல்ல நீங்களும் திரும்ப சொல்லுங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5. என்ன குட்டீஸ், இன்னொரு தடவை படிப்புமா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5. என்ன குட்டீஸ், வசனம் படிச்சிட்டிங்களா? மறக்காமல் உங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லிட்டு போயிருங்க. ஓகேவா? பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் மெமரி வர்ஸ் படிச்சிட்டீங்களா? நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு தெரியும். நம்ம படிப்பலி அக்கா படிச்சிட்டாங்களா கேட்போமா? என்னக்கா படிச்சிட்டிங்களா? நான் படிச்சேனே. இதெல்லாம் எங்க மிஸ் எங்கிட்ட டவுட் கேட்பாங்க தெரியுமா? இதெல்லாம் எனக்கு சப்ப வாட்டர் சால்ட் வாட்டர். எங்க சொல்லுங்க பாப்போம். பெருமை உள்ளவர்களோ. என்ன பெருமை உள்ளவர்களுக்கோ? சப்ப வாட்டர் சால்ட் வாட்டர். அடுத்து என்ன வரும்? சரி மறந்துட்டேன், எனக்கு இருப்பிடம் இருக்கு. நீங்க சொல்லு பாப்போம். 1 பேதுரு 5:5. இது பத்தியா உன் மெமரி பவர? இதை வச்சுதான் நீ இப்படி சீன் ஓட்டிட்டு இருந்தியா? நல்லா படிக்கிறனால எங்க மிஸ் என்ன லீடராவும் போட்டாங்க. சரி, இது ஸ்டார்டிங் தான். இதுக்கப்புறம் தான் உனக்கு இம்பார்ட்டன்டான ஒரு லெசனே இருக்கு. என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் ஒரு பைபிள் சம்பவம். நாங்க பார்த்து வந்துடலாமா? ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் வசனம் படிச்சிங்களா? ஓ சூப்பர், எல்லாரும் சூப்பராக வசனம் படிச்சிருக்கீங்க. அக்கா எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? என்னடா பைபிளோடு வந்திருக்காங்களே இந்த அக்கா நினைக்கிறீங்களா? நான் அந்த பைபிளில் இருந்து தான் ஒரு சம்பவத்தை குறித்து உங்கள் கிட்ட சொல்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், வந்திருக்கிறேன். ஓகேவா குட்டீஸ்? இன்றைக்கி தலைப்பு என்ன? சிம்பிளாக இரு, அப்படி தானே? இந்த சிம்பிளாக இருங்கிறது குறித்து தான் பைபிளில் ஒரு அங்கிள் எப்படி சிம்பிளாக இருந்தாங்க அதை குறித்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா குட்டீஸ்? எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. ஓகே குட்டீஸ், நம்ம பைபிள் சம்பவத்தை பார்க்கலாமா? 127 நாடுகள் ஆண்ட அகாஸ்வேரு ராஜா இருந்தாங்களாம். இந்த ராஜாவுடைய மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்தர். சரியா? இந்த எஸ்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொர்தெகாய் அண்ணனுடைய சித்தப்பா பொண்ணு. இந்த மொர்தெகாய் அண்ணனுடைய வேலை என்ன தெரியுமா? அந்த அரண்மனையில் வாசல் காக்கிற வேலையை இந்த மொர்தெகாய் அண்ணன் என்ன செஞ்சாங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகாஸ்வேரு ராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களுக்கு விரோதமாக 2 பேர் ராஜாவை கொல்றதுக்கு திட்டம் போட்டிருப்பாங்க. இந்த செய்தி யாருக்கு வந்துச்சு தெரியுமா? மொர்தெகாய் காதுக்கு அந்த செய்தி என்ன வந்துருச்சு. உடனே மொர்தெகாய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எஸ்தர் ராஜா கிட்ட போய் இந்த காரியத்தை சொன்னாங்க. உடனே எஸ்தர் ராஜா கிட்ட போய் இதை சொன்னதுனால ராஜா அந்த காரியத்தை ஆராய்ஞ்சு பார்த்ததுல ஆமா உண்மையிலே அந்த காரியத்தை செய்யறதுக்கு 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்கள பிடிச்சு தூக்குல என்ன செஞ்சுட்டாங்க, போட்டுட்டு ராஜாவும் அதுக்கப்புறம் அந்த காரியத்தை குறித்து மறந்துட்டாங்க. மொர்தெகாய் அதே எப்போதும் போல போய் வாசல் காக்கிற இடத்துல போய் என்ன செஞ்சுட்டாங்க, உட்காந்துட்டாங்க. பாத்தீங்களா குட்டீஸ், எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிருக்காங்க. ஆனா மொர்தெகாய் அண்ணனை யாருமே என்ன செய்யல, கண்டுக்கவே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா மொர்தெகாய் அண்ணனும் போய் நான் தான் ராஜாவை காப்பாத்தினேன் சொல்லி யார்கிட்டையும் போய் அவர் என்ன செய்யல, பந்தா காட்டவே இல்லை. அவங்க எப்போதும் போல சிம்பிளாக போய் வாசல் காக்கிற இடத்துல போய் அவங்க அமைதியாக என்ன செஞ்சுட்டாங்க, உட்காந்துட்டாங்களாம். நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், நீங்களா இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க குட்டீஸ்? அந்த மொர்தெகாய் அண்ணன் எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு அவங்க சிம்பிளாக இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம சின்ன சின்ன விஷயந்தான் பண்ணியிருப்போம், அப்படி தானே? சின்ன நன்மை பண்ணிட்டு நான் தான் செஞ்சேன் சொல்லி எவ்வளோ பெரிய காரியத்தை சொல்லியிருப்போம். ஒரு பேனா இல்லைன்னா பேனா கொடுத்துருப்பீங்க, ஏதோ ஒரு காரியம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் நான் தான் கொடுத்தேன், நான் இல்லைன்னா அவன் எழுதியிருக்க முடியாது, நான் இல்லைன்னா இதை செஞ்சுருக்க முடியாது. நம்ம எத்தனை பந்தா காட்டுறோம் குட்டீஸ். ஆனால் மொர்தெகாய் அண்ணன் இதை என்ன செய்யவே இல்லை. இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருந்தா குட்டீஸ் தெரியுமா? தேவன் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆகா, இந்த பையன் எவ்வளோ சிம்பிளாக இருக்கான், இவனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் சொல்லி தேவன் முடிவு செஞ்சாங்க. அதனால என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த அகாஸ்வேரு ராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு நாள் தூக்கமே வரலையாம். தேவன் தூக்கத்தை என்ன செய்யலை, வரவிடலை. அந்த நாட்களில் செஞ்ச காரியம் எல்லாத்தையுமே ஒரு நாளாகம் புஸ்தகத்தில் எழுதி வைப்பாங்களாம் குட்டீஸ். அதே போல் எழுதி வச்சுருந்தாங்க. அவருக்கு தூக்கம் வரலன்னு சொன்ன உடனே அந்த ராஜா அந்த புக் எடுத்து என்ன செஞ்சாங்களாம், வாஸ்து பார்த்தாங்களாம். வாஸ்து பார்த்ததுக்கு அப்புறம் தான்
அதில் மொர்தெகாய் செஞ்ச அத்தனை காரியமும் அதில் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. உடனே ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு, என் உயிரையே காப்பாற்றினாங்க அந்த மொர்தெகாய் அண்ணன், அவங்களுக்கு ஏதாவது செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருமே செய்யலை, எல்லாரும் மறந்துட்டாங்க அப்படி தானே. அப்போ ஆனால் ஏசப்பா என்ன செய்யலை, மறக்கவே இல்லை. உடனே அந்த ராஜா ஆமான்கிறவரை கூப்பிட்டு அவரை கனப்படுத்தி எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவரை மேன்மைப்படுத்தினாங்க. குட்டீஸ் பார்த்தீங்களா, அவர் பெருசாக போய் நான் தான் செஞ்சேன்னு சொல்லி பந்தாவே காட்டலை. ஆனால் கர்த்தரே அவங்கள என்ன செஞ்சுருக்கிறாங்க, மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நாமளும் சின்ன சின்ன காரியம் செஞ்சாலும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லி பெருமையாக பந்தா காட்டாமல் நம்ம செஞ்ச எல்லா காரியத்தையும் குறித்து நம்ம பொறுமையாக அமைதியாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா ஏசப்பாவே நம்மளை என்ன செய்வாங்க, உயர்த்துவாங்க. குட்டீஸ், நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம சிம்பிளாக இருந்தோம் அப்படின்னா ஏசப்பா நம்மளை உயர்த்துவாங்க. ஓகேவா குட்டீஸ்? உங்களுக்கு புரிஞ்சுதா குட்டீஸ்? ஓகே, பாய். பாத்தியா நயோ, அந்த ராஜாவை காப்பாத்தின மொர்தெகாய் எவ்வளோ சிம்பிளா இருந்தாங்க. ஆமா நைனிகா. அதே மாதிரி தான் நம்மளும் சிம்பிளா இருக்கணும். சரி சரி, நாம இப்போ இந்த பைபிள் சம்பவத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ரோக்ராமுக்கு என்ன தெரியுமா? என்னது? அதுதான் ஆப்ஜெக்ட் லெசன். ஆப்ஜெக்ட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி பார்த்துட்டு வந்துடலாமா? ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ அக்கா எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? ஆப்ஜெக்ட் லெசன் சொல்லி கொடுக்க தான். உங்களுக்கு ஆப்ஜெக்ட் லெசன்னா ரொம்ப பிடிக்கும்ல? சரி, யாருக்கெல்லாம் பலூன் பிடிக்கும்? இங்கே 2 பலூன் இருக்குது அப்படி தானே? எல்லாருக்கும் பிடிக்கும் போலயே. சரி, இந்த பலூனை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? சரி, இந்த 2 பலூன் தான் யார்? நம்ம. சரிங்களா? இந்த க்ரீன் கலர் பலூன் இருக்குல்ல, அந்த பலூன் எல்லாமே நான் தான் பண்ணேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிட்டே இருக்குமா. ஆனால் அந்த ப்ளூ கலர் பலூன் எல்லாமே ஏசப்பாவோட கிருபையில் தான் செஞ்சேன், ஏசப்பா தான் எனக்கு தயவு பண்ணி எல்லாத்தையும் வாய்க்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா. ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே இந்த க்ரீன் கலர் பலூன் இருக்குல்ல, அது என்ன ஆயிரும், வெடிச்சிரும். பாப்பமா என்ன ஆகுதுன்னு பாப்பமா. என்ன ஆயிட்டு, வெடிச்சிருச்சு அப்படி தானே. இப்போது நம்ம ப்ளூ கலர் பலூன் கூட யார் இருக்கா? ஏசப்பா இருக்காங்க அப்படி தானே. ஏசப்பா இருந்த உடனே இப்போ இந்த ப்ளூ கலர் பலூன்லேயும் ஒரு சின்ன பிரச்சனை வருது. என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா. என்ன ஆகுது, குத்திட்டேன் ஆனாலும் உடையலை அப்படி தானே. உங்கள் கூட ஏசப்பா இருக்காங்கல்ல, ஏசப்பா நம்ம கூட இருந்தால் நம்ம எப்படி இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும் அப்படி தானே. நம்ம பெருமைப்பட்டுட்டு இருந்தால் என்ன ஆயிடுவோம், உடஞ்சி போயிடுவோம். இதே நம்ம சிம்பிளாக எல்லாமே ஏசப்பா இருக்கிறதுனால தான் வாய்க்கு அப்படின்னு நம்ம நினச்சா என்ன ஆகும், இந்த மாதிரி உடையாமல் பாதுகாக்கப்படுவோம். நீங்களும் எப்படி இருங்க, சிம்பிளாக இருங்க. ஓகேவா? பாய். பாத்தியா நயோ, அந்த பலூனு எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு, ஆனால் அந்த குட்டி பிரச்சனைனால உடஞ்சி போச்சு. ஆனால் இன்னொரு பலூனை பாரு, எவ்வளோ சிம்பிளாக ஏசப்பாவே சார்ந்து இருந்ததுனால அது உடையலை. பத்தியா? ஆமா நைனிகா. அதே மாரி தான் நயோ, இப்போ நீ படிச்சேன்னல்ல, நான் நல்லா படிக்கிறதுனால எங்கள் மிஸ் என்ன லீடராகவும் போட்டாங்க. ஏசப்பா நீ சிம்பிளாக இருந்து ஏசப்பாவை சார்ந்து இருந்தேன்னா ஏசப்பா உனக்கு படிக்கிறது ஞானமும் தருவாங்க, கிருபையும் தருவாங்க. சரி நைனிகா, இனிமேல் நான் பெருமையும் இல்லாமல் ஏசப்பா கிருபையில் நான் சிம்பிளாக தான் இருப்பேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சிம்பிளாக இருப்பீங்கல்ல? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த சில்ட்ரன்ஸ் டைமை ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? ஐயோ, நீ ப்ரேயர் பண்ணுறியா? சரி நைனிகா, என்ன ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? அன்புல ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி. ஏசப்பா, இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கிட்ட பாட்டு, கதை, வசனம் எல்லாம் எங்கள் மனசில் பதிய உதவி செய்யுங்க. ஏசப்பா, இன்னைக்கு டாப்பிங் படி சிம்பிளாக இருபடி நாங்களாம் சிம்பிளாக இருக்க உதவி செய்யுங்க. ஏசுவில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.